ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு பர்த் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெஸ்மொரே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இது வந்து பர்த் ஹில்ஸில் உள்ள ஒரு இடம். இது வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இது வரைக்கும் முன்னாடி நான் அங்கே போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னோட சேர்ந்து அர்ஜுன், அனாமிகா, சோனியா எல்லாருமே போகிறோம். இது ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி தான். ரொம்ப பெரிய ட்ரிப் கிடையாது, ஒரு ஷார்ட் டைம் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த இடம் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் எந்த அளவுக்கு இருக்கும், ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு லெஸ்மொரே வாட்டர் ஃபால்க்கு போய்கிட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நடந்து போய் என்ன இன்னைக்கு இருக்குது அந்த இடத்துல அப்படின்றத நம்ம பசங்களோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹங்க்ரி ஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே வந்துட்டு பர்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பசி வந்துடுச்சு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். அவ்வளோதாங்க, ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் பர்கர் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. பசங்களுக்கு வந்துட்டு கிட்ஸ் மீல் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கர் அப்படி இல்லைனா வந்துட்டு நக்கட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி ட்ரிங்க்ஸ் கூட நம்மளுக்கு வாட்டர் வேணுமா இல்லை வந்துட்டு ஏதாச்சும் கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பசங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, ஹங்க்ரி ஜாக்ஸில் வாங்கிட்டு அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு இருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு பசங்களும் அர்ஜுன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அனாமிகாவுக்கு வந்துட்டு கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹங்க்ரி ஜாக்ஸ் வந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் மீல். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா டாய் எடுத்து காமிடா அனாமிகா. நீ எடுக்கலையா? ஒவ்வொரு டைம் ஆமாங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டாய் கொடுப்பாங்கங்க. ஓ, பிங்க் பூனை அழகா இருக்குல்லடா. ஏதோ ஒரு குட்டியா ஒரு ஆமாம், அதை நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரித்து பார்ப்போம். சரிங்க, அப்படியே நாங்கள் எங்களோட லஞ்சை கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீடியோ அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே வாங்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். இந்த சபப் நேம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபீல்ட். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட் சபப்ங்க பர்த்தில். பேருக்கு ஏற்ற மாதிரியே இங்கே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நம்ம வீட்டிலேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 6 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கமும் ஒரே காடாக தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக ஆள் நடமாட்டம் இருக்காது. வீடுகளும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சில வீடுகளில் வெளியிலே பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் நிறையா கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சோலார் பேனலாக ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இங்கே நிறைய வீடுகளில் வந்துட்டு சோலார் பேனலுங்கிறது ரொம்ப கம்பல்சரியாக இருக்குங்க. ஏன்னா கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கு வந்து மானியமாக தரதுனால நிறையா பேர் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம மக்கள் அந்த மாதிரி வீடுகளில் சோலார் வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தாங்க, யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ வந்துட்டு போர்த் ஹில்ஸில் போயிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அப்படியே வண்டி மேலே ஏறுது. ரொம்ப மைல்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற மாதிரி இருக்குங்க. பெரிய மழைக்கு போயிடுவாங்க. இங்கே ரொம்ப நாளாவே இந்த ஒரு டைனோசர் வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்டாச்சுஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இங்கே நிறைய பேர் இங்கே கார்டன்ல எல்லாம் அந்த கார்டன் ஸ்டாச்சு வைப்பாங்க. அதுக்காகவே நிறைய இந்த கார்டன் ஸ்டாச்சு ஸ்டோர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இந்த ஏரியால இருக்கும். குறிப்பா வியூ பாருங்க, நல்லா இருக்குங்க. இந்த சைடு வந்துட்டு அப்படியே ஒரு லாங் டிரைவ் போனாலும் நல்லா இருக்கும். நாங்க அடிக்கடி இந்த இடத்துக்கு நானும் ஹஸ்பண்டும் மட்டும் வருவோம். பசங்க எல்லாம் வீட்டுல விட்டுட்டு சும்மா ஒண்ணுமே இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஹில்ல மேல ஏறிட்டு இறங்குற மாதிரி விண்டோவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே காலையில் நேரத்துல போயிட்டு வந்தோம்னாவே ஒரு மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாவே ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. மைண்டும் சரி, உடம்பும் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் அந்த காத்துக்கு. அப்படியே மேல ஏறிட்டு இருக்கோம். இப்ப நம்ம 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஹில்ல ஏறிட்டோம்.
அப்படியே நம்ம சிட்டியை தெரியும். நான் என்னால எட்டுற அளவுக்கு காமிக்கிறேங்க. அதே பாருங்க, எங்க பாப்பாவும் எட்டி பாக்குது நான் அவளையும் காமிப்பேனா இல்லையான்ட்டு. இந்த சைடுல இருந்து வியூ தெரியலங்க. நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். நான் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் இங்க மலை மேல இருக்கும், ஆனாலும் வந்துட்டு கிட்டக்கதான் எல்லாமே ஒரு 5-6 கிலோமீட்டர் டிரைவ்ல எல்லாமே கிடைச்சிடும் அவங்களுக்கும். ஆனா நல்லா இருக்குங்க இந்த மலை மேல இருக்க வீடுகள். அந்த அந்த அமைப்பா இருக்கும், அந்த வீடோட அமைப்பு அதெல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு அங்க நம்ம வீடு கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பக்கத்து பக்கத்துல வீடு இருக்கும். இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல எல்லாம் வீடு கம்மி. ஒரு வீடு இருக்கா, 2-3 வீடு இருக்கும். அப்புறம் தூரமா தான் அடுத்தடுத்த வீடு இருக்கும். இந்த ஏரியாவும் நல்லா இருக்கும். அப்படியே மேல ஏறி போயிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு நம்ம ஸ்பாட்டுக்கு. அப்படியே இந்த இடத்த பாருங்க, நிறையா கார் பார்க் பண்ணியிருக்கிறாங்கங்க. எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல. ஒரு வழியாக அந்த இடத்துல நமக்கு பார்க்கிங் கிடச்சிருச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடம். அப்படியே வாங்க பார்த்துட்டு போகலாம். இதாங்க லெஸ்மரி ஃபால்ஸ், வாக்கிங் அட் லெஸ்மரி ஃபால்ஸ். அப்படியே பார்த்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் என்ன சைடு போறோம்? நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல க்ரௌடு. ஓரளவு கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியா இருக்குது, பட் மணி நமக்கு இப்பவே 4 ஆச்சு. ஆமா, வா நமிகா. ஆமா அர்ஜுன், அப்படியே வாங்க போகலாம். அர்ஜுன் அந்த சைடு இல்லை, இந்த சைடு போகணும் நினைக்கிறேன். இப்படி போகணுமா? தேடி போகணும். தெரியல. ஸ்லோவா பாப்பா, விழுந்துருவ. ஸ்லோப்பா இருக்க இடத்துல எப்பவுமே ஓடக்கூடாது. நல்லா ஸ்லோப்பா இருக்குதுங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். அப்படியே எங்கள் ஸ்லோப்பில் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது, இது ஆக்சுவலாக ஸ்லோப் கிடையாதுங்க, இவங்க வந்துட்டு மேனுவலாக போட்டிருக்கிற ஒரு பாத்து தான். ஆனால் நிறைய பேர் வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த வழியில் போகணுங்கிறது தெரியலைங்க ஆக்சுவலாக. அதான் நானும் திரும்பி முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் வர வழியில் நம்ம போயிட்டுருக்குறோமா, இல்லை கரெக்டான வழியில் தான் நம்ம வரோமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்தது. சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் வீடியோவில், எங்கள் கூட ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு. அங்கேருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்குறாங்க. சரின்னு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடுற சவுண்டு கேட்டுச்சுங்க. சரின்ட்டு சரி அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களும் அப்படியே அங்கே போயிட்டோம். யாரும் அங்கே போகலை. சரி நம்மளுக்கு பக்கத்தில் ரொம்ப போய் பார்க்குற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி அங்கே போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்த போய் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அர்ஜென்ட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் எப்படி இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப என்ஜாய் பண்ணான், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. வந்து பார்த்துட்டு அது மைண்டுக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சின்ன இடம் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தண்ணி வரதை பார்க்கும்போது, அந்த சத்தத்தை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது இந்த ட்ரிப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வாங்க பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத. அப்படியே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்கங்கிறதுனால. சரின்னு அப்படியே நாங்களும் அந்த ஓடையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருந்தோங்க.
நிறைய பேர் ஆப்போசிட்லேயும் வந்துட்டு இருந்தாங்க, எங்கள் கூடயும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நல்ல செம காடுங்க அது. நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 12 கிலோமீட்டர் தான் இருந்தால் கூட சரியான காடு. இங்கே பாருங்கள், ஏதோ சேஃப்டிக்கு ஏதோ ஒரு கயிறுலாம் கட்டி வச்சுருக்குறாங்க. மேபி யாரும் தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அங்கே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் யாரும் இங்கே பீப்புள் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கங்க. அவங்கவுங்க என்ஜாய் பண்ணணும், போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க போய் உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு என்ன ஒரு பயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவும் லேட்டாக வந்துட்டோமா, எதுவும் இருட்டிடுமா திரும்பி வரத்துக்குள்ள, ஏன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் எதுவும் செக் பண்ணிட்டெல்லாம் போகல. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே மாறிடுச்சுங்க. இறங்கி வந்த பாதையும் மாறிடுச்சு. அப்படியே ரொம்ப ஸ்லோப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்குறாங்க. சரின்ட்டு அங்கே பார்த்தா நிறையா பேர் இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த இடத்த பார்க்கும்போது தான் கொஞ்சம் எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சேஃப்டிக்கு கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே இந்த பள்ளத்தாக்க பாருங்களேன், ரொம்ப இதாக இருக்குது. அங்கே பாருங்களேன், யாரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஜூம் பண்ணுறேன். யாரும் போகிற மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க, அங்கே பாருங்க, யாரும் 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஓ மை காட், தெரியலங்க அவ்வளோ தூரம் நம்ம போக முடியுமான்னுட்டு பசங்களை வச்சுக்கிட்டு பார்ப்போம். ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க பாருங்களேன். நம்ம இறங்கணும், அவ்வளோ தூரம் இறங்கணுமான்னு எனக்கு தெரியலைங்க. அப்படியே பாருங்களேன் இந்த இடத்த. அப்படியே இந்த புன்னகை மன்னன்ல இடம்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த படத்தில், இந்த மலை மேலே எடுத்து குதிப்பாங்களே, அது மாதிரி இருக்குங்க. ஆனால் இங்கே சேஃப்டியாக போட்டிருக்காங்க பாருங்க. ஃபால்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம பார்த்த அந்த தண்ணி ஓடை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஓடை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த ஃபால்ஸாக விழுகுதுங்க. அதுக்கு மேலே வந்து கரெக்டாக இந்த இதையும் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறையா பேர் இன்னும் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாமளும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு, அதுக்கு தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் என் ஃபோனில். ஏன்னா ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் எப்படி செல்ஃபி எடுக்கிறதுங்கிறது தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்னோடய ஒய்ஃப் மொபைல் வாங்கி அதிலே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த இடத்த அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், அப்படியே அழகாக தண்ணி அப்படியே அருவி கொட்டிகிட்டு இருக்குதுங்க. அந்த க்ளவுடியான அப்படியே அந்த அட்மாஸ்பியருக்கு அந்த சவுண்டு, ரொம்ப பீப்புளும் வந்து ரொம்ப காமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு, டைம் கொடுத்துட்டு நல்லா ரிலாக்ஸாக இருந்ததுங்க. இந்த தண்ணியை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அந்த சிட்டி வியூவை வந்து அப்படி இங்கேருந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அப்படியே தூரமாக அப்படியே ஃபுல் பர்த் சிட்டியே வந்து இங்கேருந்து நம்மளுக்கு தெரியுமோ. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோங்க, கம்பியை பிடிச்சிக்கிட்டு. சில பேர் நின்று அப்படியே வியூவை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. சரி போய் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த கீழே வரைக்கும் போய் நின்றுட்டுருக்குறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஜூம் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், அந்த தண்ணியில் அப்படியே போய் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேமிலி தாங்க வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ பாறை மேலே நடந்துட்டு, சின்ன சின்ன பசங்களாம் போயிருக்கிறாங்கங்க. சரி அவங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அர்ஜுனையும் அனாமிகாவையும் நம்ம கூப்பிட்டு போயிடலாம் சேஃப்டியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் போய் பழக்கம் இல்லை. போயிருக்கிறோம் நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது. மூணாருக்கு ஒரு தடவை நாங்கள் போகும்போது ஒரு ட்ரிப்பு போயிருந்துருக்கும்போது நாங்கள் ட்ரெக்கிங் ட்ரை பண்ணோம். அப்போலாம் பசங்க ரொம்ப சின்ன பசங்க. அனாமிகா விட்டுட்டு போயிட்டோம், அர்ஜுன் மட்டும் வந்தான். ஸோ அந்த மாதிரி தான் வீட்டு நிறைய பாருங்கள், நிறைய இந்தியன் ஃபேமிலியும் நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே வீக்கெண்ட் ஆனாலே வந்துட்டு இந்த மாதிரி வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த ஃபால்ஸ் கொட்டுறதை பார்க்க முடியுது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊர் இந்த குற்றாலம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. என்ன ஒன்று, அங்கே நம்ம குளிக்கலாம், இங்கே யாருமே குளிக்கிற மாட்டேங்கிறாங்க. தெரியல அது ரீசன் என்னன்ட்டு. ஒரு வேளை கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் பாருங்களேன், அந்த தண்ணி அப்படியே
ஃபால்ஸில் கொட்டுறதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியே அது கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. செம்ம நேச்சுரலாக இருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே அந்த வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிட்டு கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே ஏதோ ஒரு உட்டனில் ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதில் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சேஃப்டியும் இல்லைங்க, கீழே விழுந்தது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அந்த போட்டிருந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் கூட காணுங்க. அப்புறம் கல் மண் அவ்வளோதான் இருக்குது. அதில் அப்படியே ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஊரில் வில்லேஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஓடைக்கு இறங்கி போகிற இடத்துல அது மாதிரி இருக்குது. ஆனால் அப்படியே ஸ்லோப்பாக இறங்கிட்டு இருக்குது. திடீர்னு ஸ்டெப்ஸ் வருது, சரின்ட்டு அந்த ஸ்டெப்ஸில் பொறுமையாக அடுத்து ஸ்டெப்ஸ் பார்த்து நடந்து வந்துட்டோம். ஏன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எந்த வித இதுவுமே இல்லைங்க, சேஃப்டியுமே கிடையாது. நம்ம விழுந்தோம்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் லெஃப்ட் சைடில் தள்ளி நடந்து போக முடியுமோ அந்த மாதிரி நடந்து போயிருந்தோம். அப்படியே மேலே பார்த்துட்டு நானும் வந்துட்டு வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கொஞ்சம் ஷேக்காக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயங்க அந்த இடத்துல நின்றுட்டு வீடியோ எடுக்கிறதா பசங்களை பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன். சரின்னு சொல்லிட்டு பசங்களை கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு போயிட்டுருந்தோம். அப்படியே சைட்லேயும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். இங்கே பாருங்கள் அப்படியே பாதையெல்லாம் எப்படி போகுதுன்ட்டு. ஒரு ஃபேமிலி அப்படியே கீழே இருந்து மேலே வந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் அப்படியே அவங்க எங்களுக்கு வழி கொடுத்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே எங்களோட பயணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது பயமாக தாங்க இருந்தது. இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆச்சு. திடீர்னு ஒரு குழியெல்லாம் இருக்குது. இது என்ன குழின்னு தெரிலங்க, ஏதோ பெருச்சாலி குழி மாதிரி தெரியுது. ஏதோ பைப்பெல்லாம் போகிற மாதிரி தெரியுதுங்க. எதுக்கு ஆனால் இது அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சருங்க. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் வர்றதுனால இது கொஞ்சம் அவங்க கண்டிப்பாக என்னன்னு பார்க்கணும். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோங்க. திடீர்னு கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது எங்களுக்கு. சரி வீடியோ எடுக்கிறது நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு அர்ஜுனை வந்து இந்த பக்கம் வா, எனக்கு லெஃப்ட் சைடில் வான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் எனக்குமே உள்ளர பயமாக தான் இருந்துச்சு. ஓரளவு ஒரு முக்கால்வாசி தூரத்தை தாண்டியாச்சுங்க. எல்லாருக்கும் நிறுத்தி கொட்டிருச்சு. அர்ஜுன்லாம் பயங்கரமா சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா ஹாய் ஹாய் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அர்ஜுனோட மைண்ட் வாய்ஸ். ஏன்னா அவன் வந்துட்டு சும்மா ட்ரிப்பு போகிறான் வான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தோம். அவனுக்கு வந்து எந்த ஐடியாவுமே கிடையாது. இந்த மாதிரி ட்ரெக்கிங் அழைச்சிட்டு வந்துருவன்ட்டு ஒரு பர்கருக்கு ஆசைப்பட்டு வந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க அவன். ஓரளவு எங்களுக்கு கீழே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கலாம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எங்களால் வீடியோ வந்து இடையில எடுக்க முடியலங்க. ஏன்னா செம்ம ஸ்லோப்பு, எங்களால் நிற்க கூட முடியல. நாங்கள் 4 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே பிடிச்சிக்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. அப்படி ஸ்லோப்பாக இருக்குது. நம்ம விழுந்தோம்னா விழுந்தது தான், யாராச்சும் ஒருத்தங்க விழுந்தா கூட கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் என்னால் வீடியோவே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு, நம்மளுக்கு ஃபுட்டேஜெல்லாம் அடுத்தது தான், நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம், 2வது பசங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இடையில வந்து ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருந்தது எங்களுக்கு. அங்கே தான் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா மற்ற இடம்லாம் நம்ம அப்படியே நின்றுட்டு இருந்தோம்னா அப்படியே நின்றுட்டு தான் இருக்க முடியும், அவ்வளோதான். பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபால்ஸ் தெரியுதுல்ல, அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு. அப்படியே அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும். அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணி பார்த்ததுல அந்த ஃபால்ஸ் பாருங்க. நம்ம அந்த இடத்துல இருந்து வீடியோ எடுத்தோம். அதுக்கு மேலாடே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்படியே நடந்து வந்து இந்த மலையில அப்படியே உள்ளரெல்லாம் அப்படியே நடந்து வந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அப்படிதாங்க இருக்கு. செம்ம ஸ்லோப்பா இருக்குதுங்க, பயங்கர ஸ்லோப்பா இருக்கு. அப்படியே வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு, நிறைய டைரக்ஷன் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைரக்ஷன்லேருந்து வராங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. நாங்கள் வந்து இந்த பாதை வழியால் தான் வந்தோம்.
ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏய், spiky. ஆல்மோஸ்ட் அதான் ரீச் ஆயாச்சுங்க. கீழே வந்து நம்ம நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த அந்த ஃபால்ஸ்லேருந்து குட்டி ஓட மாதிரி ஸ்டார்ட் பண்ணது ஒரு fall ஆகி இங்க வந்துச்சு. அங்கேருந்து வருதுங்க. அது ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வருது. ஆமா, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்து அது வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்க பார்த்ததுல உங்களுக்கு. பாத்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் பார்க் ஏரியா வந்துச்சு. அதாவது ஏதோ நம்ம வந்து மேலேருந்து கீழே வரலாம், இல்லை வந்து நம்ம கீழேருந்து மேலே போகலாம். இப்படிதாங்க இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கீழே வந்தாச்சு. வந்து அந்த ஓடையை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. அப்பா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுங்க. பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இருந்துச்சு. சரின்ட்டு அங்கேயே ஃபேமிலி இருக்க சொல்லிட்டு நான் மட்டும் திரும்ப போனேங்க. பட் தனியாக போனப்போ ஓரளவு எனக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் ஓகேங்க. ஸோ அவங்கள நான் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன் லொக்கேஷனை, அவங்களும் ஷேர் பண்ணிட்டாங்க. அங்கே மேலே போயிட்டு நான் காரில் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது 8 கிலோமீட்டருங்க. 8 கிலோமீட்டர் ரோட்டில் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு தான் நான் ரிட்டர்ன் வந்து பிக்கப் பண்ண வந்தேன். பட் ஆனால் ட்ரக்கிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்ததுனா கூட அட்லீஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டராவது நாங்கள் வந்துட்டு மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு எடுத்துருப்போங்க. ஸோ அவ்வளோ பெரிய தூரம் டிஸ்டன்ஸு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எங்களோட ட்ரிப்பை முடிச்சாச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு கவர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அதெல்லாம் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்னென்ன இடங்களெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வீடியோஸ் வந்துட்டு நிறையா எடுக்கிறோம், நல்லா குவாலிட்டியாகவும் போட ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.